ஹலோ வணக்கம். ஸோ இந்த ஃபோர்த் லெக்சர்ல நம்ம வந்து டேம்ப்டு ஹார்மோனிக் ஆசிலேட்டர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸ் பார்த்தோம், அப்புறம் அதோட எனர்ஜி பத்தி பார்த்தோம், அப்புறம் டேம்பிங்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அந்த டேம்பிங் வந்து நம்ம ஆசிலேட்டர்ல இன்கார்பரேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது? ஸோ அதுதான் டேம்ப்டு ஹார்மோனிக் ஆசிலேட்டர். இதுதான் ரியல் கேஸ். ஏன்னா ரியல் சிஸ்டம்ல நம்ம வந்து ஆசிலேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நேரம் ஆசிலேட் ஆகுறது இல்லை. எவென்ச்சுவலா அது வந்து ஒரு ரெஸ்ட்டுக்கு வந்துருது. ஒரு பார்க்ல ஒரு ஊஞ்சல் இருக்கு, அந்த ஊஞ்சல் ஆட்டி விட்டீங்கன்னா ஒரு 2-3 ஆசிலேஷன் ஆடிட்டு அது நின்று போயிடுது. ஏன்னா டேம்பிங் இருக்கு, ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதுதான் ரியல் கேசஸ். ஸோ அதனால அந்த டேம்ப்டு ஹார்மோனிக் ஆசிலேட்டர் நம்ம கொண்டு வரோம். ஸோ நம்ம டேம்பிங் டேம்பிங் வந்து நிறைய வகையில வரும். ஏர் ரெசிஸ்டன்ஸ், ஃப்ரிக்ஷன், விஸ்கஸ், டிராக் எல்லா வகையிலையும் வரும் நம்ம பார்த்தோம். இந்த டேம்பிங் அப்படிங்கிறது வந்து ஸோ அந்த டேம்பிங் ஃபோர்ஸ் எஃப்டி அப்படின்னு எழுதினோம்னா அது வந்து மைனஸ் காமா வி இல்லையா? காமா வந்து டேம்பிங் கோஎஃபிஷியன்ட், வெலாசிட்டி வி வந்து வெலாசிட்டி, இதுதான் டேம்பிங் ஃபோர்ஸ். பட் ஆல்ரெடி அந்த சிஸ்டம் இப்போ நம்ம ஆசிலேஷன் எழுதும்போது அதுல வந்து ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஆசிலேஷன் வரணும் அப்படின்னா ஒரு ஈக்விலிபிரியம் பாயிண்ட் இருக்கணும். ஸோ அந்த ஈக்விலிபிரியம்ல இருந்து நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வரணும். ஸோ அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கேஎக்ஸ் இல்ல சிஎக்ஸ் வச்சுக்கோங்க. ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் சிஎக்ஸ் வச்சுக்கலாம். கே வந்து நம்ம ஸ்ப்ரிங்ல போடும்போது போடுவோம் கான்ஸ்டன்ட், ஜென்ரலா போடும்போது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஸோ சிஎக்ஸ் அப்படின்னு போடலாம். ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் சிஎக்ஸ். இது ரெண்டு ஃபோர்ஸ் இப்போ ஆக்ட் ஆகுது அந்த சிஸ்டம்ல. இந்த ரெண்டு தான் சேர்ந்து அதோடைய டோட்டல் ஆசிலேஷன். அப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லா, அந்த டோட்டல் ஃபோர்ஸ் இல்லையா, அது வந்து எம்ஏ. ஸோ அப்போ எம்ஏ வந்து என்ன ஆகுது அப்படின்னா எம்ஏ ஈக்குவல் டு மைனஸ் சிஎக்ஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் மைனஸ் காமா வி. ரெண்டுமே மைனஸ் சைன்ல இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ஸ்ப்ரிங் மாஸே நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹரிசாண்டலா கன்சிடர் பண்றோம். ஸோ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல நம்ம வந்து ஒரு மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங், அதுல ஒரு மாஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ இந்த நேச்சுரல் லென்த் ஆஃப் த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, L0 நேச்சுரல் லென்த், அது எக்ஸ்டென்ஷன் இல்லை, கம்ப்ரெஷன் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த பொசிஷன்ல மாஸ் ரெஸ்ட்ல இருக்கும். அதுதான் வந்து x0 நமக்கு ஈக்விலிபிரியம் பாயிண்ட். இப்போ இந்த ஈக்விலிபிரியம் பாயிண்ட்ல இருந்து நான் இந்த மாஸை வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ ஒரு எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து அந்த மாஸ் வந்து இப்போ இங்க இந்த நியூ பொசிஷன் இங்க வந்துடுச்சு. அப்படி வந்ததுன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து எலாங்கேட் ஆயிருக்கும். அப்படி ஆகும்போது இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு ரைட் சைட்ல இருக்கு. அப்போ என்ன ஆகும்? ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் சைட்ல ஆக்ட் ஆகும் இல்லையா? அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகும் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். அதே போல இப்போ அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த மாஸை இழுக்குது. உள்ள இழுக்கும் போது அந்த மாஸ் இப்படி மூவ் ஆகுது. ஸோ இப்போ மாஸோடைய மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ அந்த டைரக்ஷன்ல தான் வந்து வெலாசிட்டியும் ஆக்ட் ஆகும், ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ மாஸ் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணும்போது நம்ம ரைட் சைட்ல மூவ் பண்றோம். ஸோ வெலாசிட்டியும் ரைட் சைட்ல தான் இருக்கு. இப்போ மாஸை டிஸ்பிளேஸ் பண்றோம், ஸோ அதோட வெலாசிட்டி ரைட் சைட்ல இருக்கு. அப்போ அதோடைய டேம்பிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ அதுவும் லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும். பட் ஆனா அந்த மாஸோடைய டோட்டல் மூவ்மெண்ட் அது வந்து ரைட் சைட்ல இருக்கு. ஸோ அது எம்ஏ. ஸோ இப்போ நம்ம எம்ஏவை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெஸ்டோரிங் ஃபோர்ஸும் டேம்பிங் ஃபோர்ஸும் நெகட்டிவா இருக்கும். அதுதான் இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த சைன் கன்வென்ஷன்ஸை கொஞ்சம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எம்ஏ ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஒரே பக்கமா எழுதிடலாம். ஒரே பக்கமா எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் பிளஸ் காமா வி பிளஸ் சிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ இந்த ஆக்சலரேஷன் அப்படிங்கிற எல்லாருமே எக்ஸ்ல எழுதிக்கலாம் இல்லையா? எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ல எழுதணும் அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். அதே போல வெலாசிட்டி வந்து dx by dt plus cx equal to 0 அப்படின்னு எழுதுறோம். இப்போ இந்த வழக்கம் போல ஃபர்ஸ்ட் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் 1 வச்சுக்கலாம். ஸோ m ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் காமா பை எம் dx by dt plus c by m x equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது இல்லையா? இதுதான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு போடுங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இந்த டேம்ப்டு ஆசிலேட்டருக்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இந்த காமா பை எம் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் ஒரு கன்வீனியன்டான பேர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த ஈக்குவேஷனை மறுபடியும் ஒரு தடவை இங்கே எழுதுறேன். ஸோ டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் காமா பை எம் டிஎக்ஸ் பை டிடி பிளஸ் சி பை எம் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கன்வீனியன்ட் நேம் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த சி பை எம் அப்படிங்கிறதுக்கு ஒமேகா அப்படின்னு பேர் கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், ஒமேகா நாட்னு கொடுக்குறேன் ஃபார் சம் ரீசன். அது பின்னாடி நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒமேகா நாட் அப்படின்னு சொல்றேன், இதை சி பை எம். ஓகே, அது சிஸ்டமோடைய ப்ராப்பர்ட்டி.
ரைட், அது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி சிஸ்டம் உடைய ப்ராப்பர்ட்டி. இந்த காமா பை எம் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் 2s அப்படின்னு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்னாலே அது 1/τ சொல்லலாம். ஸோ இந்த காமா பை எம் அப்படிங்கிறது 1/τ சொல்லலாம் ரிலாக்சேஷன் டைம், இல்ல 2s அப்படின்னு சொல்லலாம். எஸ்ங்கிறது டேம்பிங் ஃபேக்டர் இல்லையா, எஸ் வந்து டேம்பிங் ஃபேக்டர். ஸோ அது வந்து நம்ம காமா பை எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2s அப்படின்னு நான் இங்க கொடுக்குறேன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் என்ன ஆகுது அப்படின்னா d²x/dt² plus 2s dx/dt plus omega naught square x equal to 0. ஸோ இதுதான் நம்ம ஒரு மாடிஃபைடு ஃபார்ம். அதே ஈக்குவேஷன் தான், மேலே இருக்கிற அதே ஈக்குவேஷன் தான். ஸோ கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். நம்ம டேர்ம்ஸ் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு கன்வீனியன்டான நேம் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது 1a அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 1a தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுவும் தான் மேலே இருக்கிறதும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதுவும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் டேம்ப்டு ஆசிலேட்டர். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் டேம்ப்டு ஆசிலேட்டர். ஆஸ் யூஷுவல் யூ கேன் சி இது வந்து செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லையா, செகண்ட் ஆர்டர். ஸோ d²x டேர்ம் இருக்கு, லீனியர், எங்கேயுமே x² டேர்ம் இல்லை, அதனால லீனியர். ஹோமோஜீனியஸ், எக்ஸ் தவிர வேற ஃபங்க்ஷன் இல்லை, ஸோ இந்த பக்கம் 0 தான் இருக்கு, அதனால ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ இட்ஸ் செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ எப்படி சால்வ் பண்றது? இப்போ சால்விங் நிறைய வகையில பண்ணலாம். ஆக்சுவலா நானே இன்னொரு மெத்தட் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது டிஃபரன்ஷியல் மெத்தட்லயே வந்து இது நார்மலா அப்படியே நம்ம ஒரு ட்ரையல் சொல்யூஷன் வச்சு பண்ணலாம். அது இப்போ நான் அந்த மெத்தட் தான் இப்போ ஃபாலோ பண்ண போறேன். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் மெத்தட் இருக்கு, அது நான் பின்னாடி அந்த லெக்சரையும் நான் போடுறேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இந்த சொல்யூஷனை காம்ப்ளெக்ஸ் நம்பரா எடுத்துக்கிட்டு நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். அதுவும் ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது ஆல்டர்னேட் மெத்தட் நான் போடுறேன். அதே மாதிரி நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல வந்து இந்த லெக்ராஞ்சியன் ஃபார்முலிசம் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் இப்போ நம்ம உங்க லெவல்ல அது தெரியாதனால நான் அதை போடல. பட் அதையும் பண்ணலாம், அதை வச்சு நம்ம ஈஸியா இதை சால்வ் பண்ணலாம். எல்லாமே ஒரே ரிசல்ட் தான் கிடைக்க போகுது. அதனால இப்போ நம்ம ஈஸியான ஒரு மெத்தட், சிம்பிள் மெத்தட், ஸோ உங்களால கொஞ்சம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் வந்து ஸ்ட்ரைட்டாவே ஒரு ட்ரையல் சொல்யூஷன் கொண்டு போகலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ், ஸோ அந்த ஃபங்க்ஷனுடைய செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல், செகண்ட் டிஃபரன்ஷியல், அதுவும் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் வித் சம் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைட் பை கான்ஸ்டன்ட், அப்புறம் அந்த ஃபங்க்ஷன், இது மூணையும் ஆட் பண்ணா 0 வரணும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து 2 தடவை டிஃபரன்ஷியல் பண்ணா திருப்பி அதே ஃபங்க்ஷன் வரும், இதுதான் கேள்வி இல்லையா. சைன், காஸ், e⁻x அதெல்லாம் எடுக்கலாம். அதனால நம்ம e⁻x எடுத்துப்போம், கொஞ்சம் ஜெனரிக்கா இருக்கும். அதனால அதுக்கு வந்து ட்ரையல் சொல்யூஷன் அப்படின்னு பேரு. நம்ம ஒரு கெஸ் பண்றோம், அதனால வி கால் இட் அஸ் ட்ரையல் சொல்யூஷன். ஸோ நான் என்ன பண்றேன், எக்ஸ்னாலே எக்ஸ் ஆஃப் டி தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டி இல்லையா, ஆசிலேஷன்ல வரும்போது டைம் பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறுது, அதனால எக்ஸ் எழுதினால எக்ஸ் ஆஃப் டி தான். எக்ஸ் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டி, எப்பவுமே எக்ஸ் வெலாசிட்டி எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் டி தான். நான் எழுதினாலும் அது இட்ஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ நான் என்னோட கெஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ் வந்து ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனா இருக்கும், e⁻t இருக்கணும். ஆனா வெறும் e⁻t இருந்தா இங்க முன்னாடி இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வராது இல்லையா, டிஃபரன்ஷியேட் பண்ணா கான்ஸ்டன்ட்ஸ் வராது. அதனால கான்ஸ்டன்ட்ஸ் வரதுக்கு வேற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கணும். அதனால அதை வந்து நம்ம ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ e⁻α_t. அதே போல இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அது டிஃபரன்ஷியேஷன்ல வராது இல்லையா, அதனால அதையும் போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அது கேன்சல் ஆயிடும். ஸோ அதனால இருக்கலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டிக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம். இப்போ இந்த x = a e⁻α_t நம்ம எடுக்கிறோம் இல்லையா, சொல்யூஷன், ட்ரையல் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இந்த இன்னொரு வகையை நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதா இருந்ததுன்னா 2 தடவை இன்டெகிரேட் பண்ணணும். 2 தடவை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா 2 கான்ஸ்டன்ட்ஸ் வரணும் இல்லையா, 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், செகண்ட் டைம் பண்ணும்போது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஸோ அந்த 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தான் a அண்ட் ஆல்பா. ஸோ அந்த a அண்ட் ஆல்பா அப்படிங்கறத 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுவுமே அந்த லாஜிக்ல பார்த்தாலும் நமக்கு a ஆல்பா 2 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு, அப்புறம் x இஸ் a ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ a e⁻α_t அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த a ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஸோ a என்ன ஆல்பா என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரொம்ப சிம்பிள், இந்த சொல்யூஷனே மறுபடியும் அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ அது சப்ஸ்டியூட் பண்றதுக்கு இப்போ எனக்கு ஆல்ரெடி x இருக்கு. இப்போ dx/dt என்ன, d²x/dt² என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ dx/dt என்னவா இருக்கும், ஸோ a இஸ் a கான்ஸ்டன்ட். ஸோ a e⁻α_t டிஃபரன்ஷியேட் பண்ணா e⁻α_t தான், பட் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லையா, அந்த பேராமீட்டர் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஆர்குமெண்ட். ஸோ அப்போ α_t டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆல்பா கிடைக்கும். ஸோ ஆல்பா a e⁻α_t இது dx/dt இல்லையா. அதே மாதிரி இது டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ d²x/dt² டிஃபரன்ஷியேட் பண்ணா திருப்பி இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ ஆல்பா அப்படியே இருக்கு, a அப்படியே இருக்கு,
திருப்பி e power alpha d டிஃபரன்ஷியேட் பண்ணா e power alpha t, திருப்பி இந்த ஆல்பா டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்னொரு ஆல்பா வரும். ஸோ ஆல்பா ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ அப்போ dx by dt வந்து ஆல்பா a e power alpha t. ஸோ இது ஆல்பா a e power alpha t. d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர் வந்து ஆல்பா ஸ்கொயர் a e power alpha t. இப்போ இந்த மூணு வேல்யூ நம்ம வந்து இது ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் லென்த்தியான மேக்ஸ் தான், பட் ரொம்ப சிம்பிளான மேக்ஸ் தான், எதுவும் காம்ப்ளிகேட்டட் மேக்ஸ்லாம் கிடையாதுங்க. ஸோ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் நான் மறுபடியும் ஒரு தடவை எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் 2s, அந்த காமா பை எம் அப்படிங்கிறது 2x எழுதணும் இல்லையா? ஸோ 2x dx by dt. அதே போல c by m வந்து ஒமேகா நாட் ஸ்கொயர்னு எழுதணும். ஸோ அது x. ஸோ ஒமேகா நாட் ஸ்கொயர் x ஈக்குவல் டு 0. இப்போ இதுல நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ x ஈக்குவல் டு a e பவர் ஆல்பா t, அப்புறம் dx by dt வந்து ஆல்பா a e பவர் ஆல்பா t இல்லையா? அண்ட் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆல்பா ஸ்கொயர் a e பவர் ஆல்பா t. ஸோ இந்த மூணு வேல்யூ நம்ம இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர், ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வருது? ஸோ ஆல்பா ஸ்கொயர், ஸோ டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ஆல்பா ஸ்கொயர் a e பவர் ஆல்பா t ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் 2s செகண்ட் டேர்ம் 2s dx by dt, அது ஆல்பா a e பவர் ஆல்பா t பிளஸ் தேர்ட் டேர்ம் ஒமேகா நாட் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ அது வந்து எக்ஸ் தான், ஒமேகா நாட் ஸ்கொயர் சிம்பிளா எக்ஸ் தான், எக்ஸ் வந்து a e பவர் ஆல்பா t. ஸோ a e பவர் ஆல்பா t ஈக்குவல் டு 0. இப்போ இந்த எல்லா டேர்ம்லயும் a e பவர் ஆல்பா t காமனா இருக்கு. ஸோ நம்ம அந்த a e பவர் ஆல்பா t வெளியில எடுக்கலாம். எடுத்தோம்னா ஸோ a e பவர் ஆல்பா t இன்டூ ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு வந்து ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 2s alpha plus omega naught square equal to 0. இப்போ a e power alpha t 0 இருக்க முடியாது, ஏன்னா அதுதான் x இல்லையா? So a e power alpha t cannot be, this term cannot be equal to 0, not equal to 0, அது x. அதனால அப்ப இந்த டேர்ம் இதுதான் 0 இருக்கணும். இதுதான் நம்ம வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த டேர்ம் தான் வந்து டிஃபரன்ஷியல் அந்த லாங்குவேஜ்ல இட்ஸ் கால்ட் ஆக்சிலரி ஈக்குவேஷன். Right, so the auxiliary equation நம்ம எழுதுறோம். So alpha square plus 2s alpha plus omega naught square equal to 0. So இது actual auxiliary equation. இதை நம்ம factorize பண்ணி solve பண்ணணும். But it's a quadratic equation. இது வந்து quadratic in alpha இல்லையா? ax square plus bx plus c. அது வேணா நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எழுதிக்கலாம் பக்கத்துல. ஸோ இது குவாட்ராட்டிக், ஏபி குவாட்ராட்டிக்கா இருக்கு அப்படின்னா ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ குவாட்ராட்டிக் ஃபார்முலா என்ன? குவாட்ராட்டிக் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? x ஈக்குவல் டு மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a இல்லையா? நம்ம இதை வந்து நம்ம இந்த ஆல்பாக்கு அப்ளை பண்ணுவோம். பட் தனியாக எழுதுவோம், பச்சை எழுத வேண்டாம். ஸோ மறுபடியும் அந்த ஈக்குவேஷன் எழுதுறேன். ஸோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 2s ஆல்பா பிளஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இதுல நம்ம கம்பேர் பண்ணி எழுதும்போது இதுதான் எக்ஸ், ஸோ ஆல்பா தான் எக்ஸ் இல்லையா? அப்போ அந்த 2sங்கிறது தான் பி. ஸோ இங்க 1 இருக்கு, ஸோ 1 வந்து ஏ இல்லையா? கோஎஃபிஷியன்ட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏ, ஸோ 1 வந்து ஏ, 2s அப்படிங்கிறது பி, அப்புறம் ஒமேகா நாட் ஸ்கொயர்ங்கிறது சி. So formula alpha is equal to minus b, so minus 2s plus or minus root of b square, so 2s square, so 4s square minus 2ac, yeah, sorry, b square minus 4ac, right? So 4ac, so 4 into 2, sorry, 4ac, so alpha minus 2s, b வந்து minus 2s. Okay, so ஆரம்பிக்கிறேன். இது நம்ம இப்போ சால்வ் பண்றோம். ஸோ ஆல்பா அதான் எக்ஸ், ஸோ ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் பி. இப்போ மைனஸ் பிங்கிறது 2s, ஸோ 2s பிளஸ் ஆர் மைனஸ்
root of b square. So b square வந்து 2s square which is 4s square minus 4ac. So 4, a வந்து 1, c வந்து omega naught square. So 4ac வந்து 4 omega naught square divided by 2a. 2a வந்து 2, ஏன்னா a வந்து 1 இல்லையா? இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா எல்லா டேர்ம்லயும் 2 இருக்கு. ஸோ இங்க மைனஸ் 2s இருக்கு இல்லையா, இங்க 2 இருக்கு. இப்போ இந்த 4s ஸ்கொயர் அப்படிங்கறத நம்ம வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 4 ஸோ இந்த 4 காமனா எடுத்தோம்னா அது வந்து காமன் ஃபேக்டர். பட் 4 is 2 ஸ்கொயர், அப்போ 2 வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் 2s பிளஸ் ஆர் மைனஸ் 2 இன்டூ ரூட் ஆஃப் s ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதலாம். எல்லா டேர்ம்லயும் 2 இருக்கு, அந்த 2 கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ நமக்கு வந்து ஆல்ஃபா என்னவா இருக்கு அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் எஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் ஆல்ஃபா, ரெண்டு ரூட். ஸோ மைனஸ் எஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் ஒரு ரூட், மைனஸ் எஸ் மைனஸ் ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் வந்து இன்னொரு ரூட். ரெண்டு ரூட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், சிம்பிளிசிட்டிக்காக நம்ம எழுத கன்வீனியன்ஸ்க்காக இந்த பீட்டா அப்படின்னு ஒரு டேர்ம் டிஃபைன் பண்ணலாம். ஸோ பீட்டா அப்படிங்கிறது இந்த ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் நான் பீட்டா அப்படின்னு டிஃபைன் பண்றேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், சிம்பிளா ஆல்ஃபா அப்படிங்கிறத மைனஸ் எஸ் பிளஸ் ஆர் மைனஸ் பீட்டா அப்படின்னு எழுதிடலாம். சிம்பிளா எழுதிடலாம் இல்லையா, கொஞ்சம் எழுத ஈஸியா இருக்கும். வேணும்னா நீங்க அப்படியே கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஸ் பிளஸ் பீட்டா மைனஸ் எஸ் மைனஸ் பீட்டா, ரெண்டு ஆல்ஃபா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆல்ஃபாவை நம்ம சொல்யூஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஒரிஜினலா பண்ண சொல்யூஷன் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ஒரிஜினல் சொல்யூஷன் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் ஆல்ஃபா டி, அதுதான் நம்ம சொல்யூஷன். இப்போ நமக்கு ரெண்டு ஆல்ஃபா கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்ஃபா ஒன் வந்து மைனஸ் எஸ் பிளஸ் பீட்டா. இதுல பீட்டா என்ன அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ சொல்லிட்டே இருங்க, மறந்துடக்கூடாது. ஸோ பீட்டா அப்படிங்கிறது ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எஸ் ஒமேகா எல்லாம் அந்த சிஸ்டமுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பீட்டா இஸ் நாட் சம் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அப்புறம் ஆல்ஃபா டூ. ஸோ ஆல்ஃபா டூ வந்து மைனஸ் எஸ் மைனஸ் பீட்டா. ஸோ ரெண்டு ரூட் இருக்கு. ஸோ ரெண்டு சொல்யூஷன் கிடைக்குது நமக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு சொல்யூஷனா எழுதலாம். ஸோ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ ஒன், அது தனித்தனி கான்ஸ்டன்ட் வரும் இல்லையா. ஸோ ஏ ஒன் இ பவர் மைனஸ் எஸ் பிளஸ் பீட்டா இன்டூ டி அப்படின்னு எழுதலாம். அப்புறம் எக்ஸ் டூ வந்து ஏ டூ இ பவர் மைனஸ் எஸ் மைனஸ் பீட்டா இன்டூ டி அப்படின்னு எழுதலாம். ரெண்டு சொல்யூஷன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட் யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நம்ம பார்த்தது லீனியர் அப்படின்னு சொன்னோம். லீனியர்னா என்ன, இந்த லீனியருக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இந்த லீனியர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொன்னோம் இல்லையா. இந்த லீனியர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஒரு சொல்யூஷன், எக்ஸ் ஒன் ஒரு சொல்யூஷன், எக்ஸ் டூ ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து அந்த ரெண்டு காம்பினேஷனை இன்னொரு சொல்யூஷனா எழுதலாம். நான் இதே ஏவை எடுத்துக்கிறேன் திருப்பியும். ஸோ அப்போ ஏ ஒன் எக்ஸ் ஒன் பிளஸ் ஏ டூ எக்ஸ் டூ லீனியர் காம்பினேஷன், அதாவது ஸ்கொயர் வரக்கூடாது, நோ ஸ்கொயர் டேர்ம்ஸ். ஸோ எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ அதோடைய வேற ப்ரொபோர்ஷன்ஸ், அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் தான் நம்ம இங்க வந்து இந்த ஏல காட்டுறோம். ஸோ ஏன்ற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ல நம்ம அதோடைய ப்ரொபோர்ஷன்ஸை காட்டுறோம். அதனால நமக்கு வந்து அந்த லீனியர் அப்படிங்கிறதுனால அந்த இண்டிவிஜுவல் எக்ஸ்பிரஷனை ஒன்னா கூட எழுதலாம். ஸோ இதுதான் இப்படி நம்ம சொல்யூஷன். இதை வந்து நம்ம ஃபுல் சொல்யூஷனா எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது ஏ ஒன் எக்ஸ் ஒன் பிளஸ் ஏ டூ எக்ஸ் டூ எடுத்துக்கலாம். இல்லை எக்ஸ் ஒன் வந்து ஏ ஒன் தான், அந்த திருப்பி தான் நாங்கள் ஏ ஒன் எழுதியிருக்கேன். நீங்க எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் ஒன் கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம எக்ஸ் அப்படிங்கிறது ஏ ஒன் இ பவர் மைனஸ் எஸ் பிளஸ் பீட்டா இன்டூ டி பிளஸ் ஏ டூ இ பவர் மைனஸ் எஸ் மைனஸ் பீட்டா இன்டூ டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் நமக்கு ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது பண்ணலாம், ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். இதுல வந்து இந்த எஸ் எல்லாம் என்னவா போடலாம், ஸோ நிறைய வகையில போடலாம். இப்போ பீட்டா அப்படிங்கிறது மைனஸ் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர், அது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த எஸ் அப்படிங்கிறது என்ன, ஸோ 2s அப்படிங்கிறது காமா இல்லையா, காமா பை எம். 2s அப்படிங்கிறது காமா பை எம். காமா பை எம் இஸ் ஆல்சோ 1 by tau. ஸோ அப்போ அந்த 2s வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் டைம்லயும் எழுதலாம். அப்போ இதுல இருந்து நம்ம வந்து எஸ் அப்படிங்கிறது 1 by 2 tau அப்படின்னு எழுதலாம். எஸ் அப்படிங்கிறது 1 by 2 tau அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல எஸ்க்கு பதிலாக நம்ம டவ்வும் போடலாம். இப்போ டவ்லையும் எழுதலாம், ரிலாக்ஸேஷன் டைம்லயும் எழுதலாம், இல்ல டேம்பிங் ஃபேக்டர்லயும் எழுதலாம். ஸோ ஈக்குவேஷன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, நம்ம என்ன ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி விஷயம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எல்லா இந்த ரிலேஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த
a1 a2 ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு இல்லையா இன்னும். ஸோ அதனால நம்ம சொல்யூஷன் கம்ப்ளீட் ஆகல. ஸோ a1 a2 என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான். ஆஸ் யூஷுவல் நமக்கு எப்பவுமே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ஜெனரல் ரூல். ஸோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா we use boundary conditions. So boundary conditions or initial conditions you can say. So initial boundary. So boundary ன்னு சொல்லும்போது அது it includes both start and finish. ரெண்டு பக்கமும் வருது boundary. So starting மட்டும் சொல்றது initial conditions. So ஏதோ ஒன்று நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு we should use boundary conditions. What are our boundary conditions? நம்ம boundary condition என்ன? நம்மளுடைய சிஸ்டமை நம்ம எப்படி கற்பனை பண்ணிக்கிறோம்? ஓகே, நம்ம ஆசிலேஷன்ஸ் எப்படி கற்பனை பண்றோம்? ஸோ இப்போ வந்து டைம் 0 அப்படிங்கும்போது எங்க ஆரம்பிக்கலாம்? ஓகே, ஸோ நம்ம வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி விடுறோம் அப்படிதான் சொன்னோம் இல்லையா? நம்ம வந்து ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருந்து என்னோட x0 ஈக்லிபிரியம் பொசிஷன் இருக்கு. அங்கிருந்து நான் என்னோட சிஸ்டம், அது ஸ்ப்ரிங் மாஸோ இல்ல பெண்டுலமோ ஏதோ ஒன்று, அங்கிருந்து நான் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு ஐ எம் லிவிங் த சிஸ்டம். ஸோ ஐ எம் கிவிங் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் அண்ட் லிவிங், அங்கேருந்து விடுறேன். ஸோ நான் எப்போ விடுறேனோ அப்போதான் என்னோட சிஸ்டம் ஆரம்பிக்குது, என்னோட ஆசிலேஷன்ஸ் ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அப்போ t = 0ல எக்ஸ் வந்து எக்ஸ் மேக்ஸா இருக்கு. இந்த எக்ஸ் மேக்ஸை வந்து நம்ம a0ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் மேக்ஸ் அப்படிங்கிறது a0. எல்லாத்துக்கும் ஏன் ஒரு நாட் சேர்க்கிறோம், நான் அதை பின்னாடி விளக்குறேன். ஓகே, இப்போ ஒமேகா எழுதும்போது ஒமேகா நாட்னு போட்டோம். நம்ம சிம்பிள் ஹார்மானிக் ஆசிலேஷன் பேசும்போது எக்ஸ் மேக்ஸ் ஏன்னு தானே போட்டோம். இப்போ ஏன் a0ன்னு போடுறோம்? இந்த நாட் ஏன் வருது அது இப்போ நம்ம பின்னாடி பார்க்கலாம் அந்த ரீசனை. இப்போதைக்கு a0. ஸோ இதான் என்னோட கண்டிஷன் இல்லையா? இப்போ t = 0 ஆரம்பிக்கும் போது நான் இந்த இடத்துல நான் ஒரு சிஸ்டமை டிஸ்பிளேஸ் பண்ணி இங்க விடுறேன். அதை விடும்போது அது ஆசிலேஷன்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ t = 0ல ஐ எம் ஸ்டார்டிங் வித் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். அதே நேரத்தில் நான் அப்பதான் விடுறேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அப்போ சிஸ்டம் வந்து ரெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல வெலாசிட்டி 0, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெலாசிட்டி 0, வெலாசிட்டி அப்படிங்கிறது dx/dt, அது 0. அதாவது t = 0 ஸ்டார்டிங் இந்த வெரி மொமெண்ட், நம்ம ஆரம்பிக்கிற மொமெண்ட்ல எக்ஸ் வந்து மேக்ஸிமம்ல இருக்கு, ஆம்ப்ளிடியூட்ல இருக்கு, வெலாசிட்டி 0வா இருக்கு. இதுதான் பவுண்டரி கண்டிஷன்ஸ். ஸோ பவுண்டரி கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா இங்க எழுதலாம். பவுண்டரி கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கலரா எழுதலாம். ஸோ பவுண்டரி கண்டிஷன் t = 0, x = a0, அதான் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். ஓகே, x a0ங்கிறது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட், மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். அண்ட் வெலாசிட்டி இஸ் 0, வெலாசிட்டி இஸ் dx/dt. ஸோ அது 0. இந்த கண்டிஷன்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, அதை பண்றதுக்கு முன்னாடி நம்ம dx/dt என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம dx/dt ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம x எழுதணும் இல்லையா? ஸோ வாட் இஸ் x? x வந்து a1 e பவர் மைனஸ், கொஞ்சம் பொறுமையா பண்ண வேண்டியது, நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். நம்ம எக்ஸை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ e பவர் மைனஸ் எஸ் பிளஸ் பீட்டா into t plus a2 e power minus s minus beta into t. ரெண்டு டேர்ம் எழுதணும் இல்லையா? பீட்டா வந்து √(s²- ω²) அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம் இந்த டேர்ம், நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் இல்லையா? கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ a1 இந்த e பவர் இது மைனஸ் எஸ்டி, ஸோ e பவர் மைனஸ் எஸ்டி அது ஒரு டேர்ம், இன்டூ e பவர் இது பீட்டா டி, ஸோ பிளஸ் தான் பீட்டா டி. ஸோ e பவர் பீட்டா டி பிளஸ் a2 அதே போல e பவர் மைனஸ் எஸ்டி டேர்ம் வருது, இன்டூ e பவர் பீட்டா டி மைனஸ் பீட்டா டி. ஸோ இதை கொஞ்சம் பிரிச்சுக்கணும், நான் டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ ஓகே, நம்ம அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ dx/dt டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இதுல எதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் எதெல்லாம் வேரியபிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ a1 a2 கான்ஸ்டன்ட். இப்போ e பவர் மைனஸ் எஸ்டி வந்து வேரியபிள், டி இருக்கு இல்லையா? ஸோ அது வேரியபிள். இங்க பீட்டா டி இருக்கு. பீட்டா டி வந்து பீட்டா இஸ் கான்ஸ்டன்ட். ஆக்சுவலா வந்து ஓகே,
இப்போ இந்த நம்ம x இருக்கு, ஸோ அந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ நம்ம dx by dt எழுதுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம், ஸோ a1 கான்ஸ்டன்ட். இப்போ e பவர் வாட் எவர் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா அப்படியே தான் வரும் இல்லையா? ஸோ e பவர் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா அதே தான் சேம், e பவர் மைனஸ் எஸ் பிளஸ் பீட்டா. இந்த பேரந்தசிஸ் முக்கியமா போடுங்க, ஏன்னா போடலைன்னா அப்புறம் t வந்து பீட்டாக்கு மட்டும் தான் நினைச்சுக்க போறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலா எஸ் பீட்டா ரெண்டுமே மல்டிப்ளை ஆகுது. ஸோ ஆஸ் இட் இஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு, பட் நெக்ஸ்ட் இந்த பேராமீட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும், அந்த மைனஸ் எஸ் பிளஸ் பீட்டான்னு இருக்கு இல்லையா, அது மட்டும் நமக்கு வரும். ஸோ இன்டூ மைனஸ் எஸ் பிளஸ் பீட்டா கிடைக்கும் இல்லையா? இந்த வாட் எவர் இது எக்ஸ் ஏ வச்சுக்கோங்க. ஸோ இ பவர் ஏடி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இ பவர் ஏடி இன்டூ ஏ போடுறோம் இல்லையா? ஸோ அந்த ஏ தான் மைனஸ் எஸ் பிளஸ் பீட்டா, இது ஃபர்ஸ்ட் டேர்ம். இதே மாதிரி நம்ம செகண்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஏ டூ இ பவர் மைனஸ் எஸ் மைனஸ் பீட்டா இன்டூ டி, அது அப்படியே டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் தட் இன்டூ மைனஸ் எஸ் மைனஸ் பீட்டா இல்லையா? இதுதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது டி பை டிஎக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுல நம்ம வந்து நம்ம சொல்யூஷன்ஸ், பவுண்டரி கண்டிஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் நம்ம எக்ஸ்ல போடலாம். ஸோ டி ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இல்லையா? அந்த பவுண்டரி கண்டிஷனை நம்ம வந்து இங்க எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பவுண்டரி கண்டிஷன் சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுது, இப்போ டி ஈக்குவல் டு 0 போடும்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நாட், அப்போ எக்ஸ் வந்து ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு ஏ1. இப்போ a1 e பவர் ஏதோ ஒரு டேர்ம் இன்டூ 0 ஆயிடுது இல்லையா? இங்க t 0, ஸோ அப்போ e பவர் வாட் எவர் இட் இஸ் 0, ஸோ e பவர் 0 பிளஸ் a2 e பவர் 0, அப்போ e பவர் 0 வந்து 1, ஸோ a0 ஈக்குவல் டு a1 பிளஸ் a2 கிடைக்குது. நம்ம தனியா ஒரு தடவை எழுதிப்போம் இதை. ஸோ a0 ஈக்குவல் டு a1 பிளஸ் a2. ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு a1 பிளஸ் a2 அப்படிங்கிறது a0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் இதுல அப்ளை பண்றோம், இந்த dx by dt க்கு அப்ளை பண்றோம். அது வெலாசிட்டி. ஸோ t ஈக்குவல் டு 0, வெலாசிட்டி இஸ் 0 இல்லையா? dx by dt இஸ் 0. ஸோ அதை அப்ளை பண்ணும்போது 0 இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி dx by dt 0. இங்க a1 இருக்கு, ஸோ a1. அதே போல e பவர் வாட் எவர் டேர்ம் 0 இல்லையா? ஸோ e பவர் 0 இன்டூ மைனஸ் எஸ் பிளஸ் பீட்டா பிளஸ் a2 again e power 0 minus s beta whatever t வந்துச்சு, t 0 அப்படின்னா இந்த full term 0 ஆயிடும். so e power 0 into minus s minus beta. so இது நம்ம செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைச்சது. இப்போ e power 0 1, அதனால நம்ம இதை வந்து இதை கொஞ்சம் பிரிச்சு எழுதலாம். இந்த இப்போ டேர்ம்ஸை கொஞ்சம் பிரிச்சு நம்ம இதை எழுதுவோம். எப்படி எழுதலாம் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் இடம் இருக்கு. ஸோ இந்த டேர்ம்ஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். இந்த பக்கம் 0, ஸோ 0 ஈக்குவல் டு இப்போ a1, ஸோ மைனஸ் எஸ் a1 பிளஸ் பீட்டா a1 பிளஸ் இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் எஸ், அதனால மைனஸ் எஸ் a2 மைனஸ் பீட்டா a2 இல்லையா? அப்படி நம்ம எழுதலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த டேர்ம்ஸ்ல நம்ம வந்து இப்போ இங்க எஸ் இருக்கு, இங்க எஸ் இருக்கு, ஸோ அந்த எக்ஸை வந்து காமன் ஃபேக்டரா எடுத்துக்கலாம். ஸோ 0, ஸோ மைனஸ் எஸ் காமனா எடுத்தோம் அப்படின்னா a1 பிளஸ் a2 இல்லையா? இங்க மைனஸ் எஸ் a1 இருக்கு, மைனஸ் எஸ் a2 இருக்கு. ஸோ இந்த டேர்ம் காமன் ஃபேக்டர் மைனஸ் எஸ் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து a1 பிளஸ் a2 கிடைக்கும். உள்ள a1 பிளஸ் a2 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க வந்து பீட்டா காமனா எடுக்கலாம். ஸோ பிளஸ் பீட்டாவே காமனா எடுத்துப்போம். ஸோ பிளஸ் பீட்டா காமனா எடுத்தோம் அப்படின்னா பீட்டா இங்க பாசிட்டிவ் இருக்கு, ஸோ a1 மைனஸ் a2, இங்க வந்து மைனஸ் பீட்டா இருக்கு, அதனால a1 மைனஸ் a2 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பீட்டா மைனஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, இங்க மைனஸ் எஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், இது 0 தானே இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பீட்டா a1 மைனஸ் a2 is equal to
இந்த பக்கம் வரும்போது பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ எஸ் a1 plus a2. பட் வாட் இஸ் a1 plus a2? ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா a1 plus a2 அப்படிங்கிறது a0 இல்லையா, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் நம்ம சொன்னோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எஸ் a0ன்னு போட்டுக்கலாம். அப்போ a1 minus a2 அப்படிங்கிறத எஸ் பை பீட்டா, இந்த பீட்டா டிவைட் பண்ணிடலாம். ஸோ எஸ் பை பீட்டா a0 அப்படின்னு போடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அகைன் இப்போ நம்ம a1 a2 தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுல நம்ம இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸ், ரெண்டு பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணதுல நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா a1 plus a2 அப்படிங்கிறது a0 சிம்பிள். பட் a1 minus a2 அப்படிங்கிறது s by beta into a0, s by beta into a0ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ் இல்லையா, இது ரெண்டும் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இது எப்படி சால்வ் பண்றது? ஸோ ஆடிங் சப்ராக்டிங் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அப்படியே டேரக்டா இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ a1 plus a2 ஆட் ஆயிடும். ஸோ 2a1 a2 கேன்சல் ஆயிடும். ஸோ 2a1 equal to a0 plus s by beta a0 இல்லையா. இதுல நம்ம a0 காமன் ஃபேக்டரா வெளியே எடுத்தோம் அப்படின்னா 1 plus s by beta, இது வந்து s 1 plus s by beta. So 2a1. அப்போ what is a1? So a1 is equal to a0 by 2 and 2 divide பண்றோம். So a0 by 2 1 plus s by beta. So a1 கிடைச்சிருச்சு. சிம்பிள். இது அப்படியே மேலே இருக்கிற ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு a2 கிடைச்சிடும். So a1 plus a2 இல்லையா, a1 plus a2 equal to a0. அப்போ what is a2? So a2 equal to a0 minus a1 இல்லையா, இங்க இருக்கு a1 plus a2 is a0. So a2 வந்து a0 minus a1. So what is a0 minus a1? So a0 minus a0 by 2 into 1 plus s by beta. So இதுல மறுபடியும் நம்ம a0 காமனா எடுத்துடலாம். ஓகே, ஸோ a0 காமனா எடுப்போம். a0 காமனா எடுத்தோம் அப்படின்னா எனக்கு இங்க என்ன இருக்கு, 1 minus half into 1 plus s minus beta இருக்கு இல்லையா. ஸோ இந்த half வந்து மல்டிப்ளை பண்றோம். ஸோ half அப்புறம் மைனஸ், ஸோ மைனஸ் half s by beta இல்லையா. ஸோ ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக என்ன பண்ணலாம், இதை வந்து சரி நம்ம ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதுவோம். ஸோ half into 1 plus s by பீட்டான்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இந்த பீட்டாவை காமனா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்க வந்து திருப்பி என்ன கிடைக்கும்னா s plus பீட்டா கிடைக்கும். இங்க பீட்டா plus s இருக்கும் இல்லையா. ஸோ இதை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ a2 என்னவா இருக்கு இங்க பார்த்தோம் அப்படின்னா a0 into 1 minus half beta plus s by beta வருது. ஸோ a2 equal to இதை வந்து a0ன்னு எழுதலாம். இதை வந்து 1 minus அந்த மேல இருந்த டேர்ம் இல்லையா 1 plus s by beta இல்ல beta plus s 1 plus னு வச்சுக்கலாம். 1 plus s by beta by 2, entire term by 2. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணுவோம், a0 இந்த 2 LCM எடுத்தோம் அப்படின்னா 2 LCM, இப்போ 2 இங்க மேல வரும். ஸோ 2 minus இது அப்படியே வரும். ஸோ 2 minus 1 plus s by beta which is a0. இப்போ 2 minus 1 is 1. ஸோ 1 மைனஸ் வரும். இங்க ஒரு இது மைனஸ் ஆக்சுவலா, ஏன்னா இன்டூ மைனஸ் இன்டூ போடுறோம் இல்லையா, இது ஆக்சுவலா மைனஸ் minus s by beta. So 1 minus s by beta and entire thing by 2 இல்லையா. So that we can write it as a0 by 2 into 1 minus s by beta அப்படி எழுதலாம், which is a2. So கொஞ்சம் ஒரு சிமெட்ரி மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ what is a1? So a1 வந்து a0 by 2 1 plus s by beta, a2 வந்து a0 by 2 1 minus s by beta. So இது பிளஸ் இது மைனஸ். ஸோ இதுதான் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ இதை வச்சு நம்ம ஃபைனல் சொல்யூஷனை எழுதணும்.
நம்ம ஃபுல் சொல்யூஷன் இப்போ எழுதலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம சொல்யூஷன் என்ன எழுதணும்? x ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு a1 e பவர் minus s plus beta into t plus a2 e power minus s minus beta into t அப்படின்னு எழுதினோம் இல்லையா? இது சொல்யூஷன். இப்போ இதுல a1 நமக்கு தெரியுது. a1 வந்து a0 by 2 1 plus s by beta, a2 a0 by 2 1 minus s by beta. அப்புறம் இந்த பீட்டான்றதே வந்து ஆக்சுவலா ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணா நம்ம ஃபுல் ஈக்குவேஷனை எழுதலாம். அந்த ஃபுல் சொல்யூஷனா நம்ம எழுதலாம். ஸோ நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை எழுதி பாருங்க. ஸோ அந்த ஃபுல் சொல்யூஷன்ல நம்ம வந்து இந்த ஓகே ரைட். ஸோ இது வந்து இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த இ பவர் மைனஸ் எஸ்டி இ பவர் மைனஸ் எஸ்டி ரெண்டு பக்கம் காமனா இருக்கு. அது காமன் டேர்மை வெளியே எடுக்கலாம். அதாவது நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எஸ்டி அப்படிங்கிறத காமனா எடுத்துக்கலாம். ஸோ காமனா எடுத்துடலாம். அதே போல இப்போ நம்ம இந்த ஏ நாட் A1 A2 எல்லாம் போட்டா கூட ஓகே, இப்போ ஒரு மைனஸ் எஸ்டி வச்சுக்கோங்க. ஸோ A1 A2ல ரெண்டுமே வந்து நமக்கு இங்க A1 இங்க A2 இருக்கு. ரெண்டுமே A0 by 2 காமன் ஃபேக்டரா இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அதையும் எடுத்து எழுதிக்கலாம் வெளியில. ஸோ A0 by 2 காமனா போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ இங்க என்ன இருக்கும்? A1 வந்து 1 plus s by beta, பட் பீட்டா அப்படிங்கிறது ரூட் ஆஃப் s ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் அது. அப்புறம் இ பவர் பீட்டா டி. ஸோ அகைன் பீட்டா வந்து ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் டி. இது ஃபர்ஸ்ட் டேர்ம். பிளஸ் செகண்ட் டேர்ம் வந்து அந்த A2ல 1 மைனஸ் இருக்கு. ஸோ 1 மைனஸ் எஸ் பை பீட்டா இ பவர் மைனஸ் இல்லையா, இங்க மைனஸ் எஸ் தான் வெளியே வந்துச்சு, மைனஸ் பீட்டா டி இருக்கு. ஸோ மைனஸ் வந்து மைனஸ் பீட்டா வந்து மைனஸ் ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் இன்டூ டி. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபுல் சொல்யூஷன். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் சொல்யூஷன் வந்து இங்க இருக்கு. அதுல அகைன் வாட் இஸ் எஸ், வாட் இஸ் ஒமேகா. ஸோ எஸ் வந்து காமா பை 2s வந்து காமா பை எம். ஸோ எஸ் வந்து காமா பை 2m, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபுல் சொல்யூஷன் நம்ம எழுதியிருக்கோம். அந்த பாக்ஸ் நல்லா இல்லை, நான் திருப்பி போடுறேன். பாக்ஸ் போடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே போடலாம். ஓகே, ஸோ ஃபுல் சொல்யூஷன். இப்போ இதுதான் நம்ம டேம்ப்டு ஹார்மோனிக் ஆசிலேட்டருடைய சொல்யூஷன். இப்போ இந்த சொல்யூஷன்ல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு ஃபேக்டர் அது வந்து அந்த பீட்டா இல்லையா. இந்த சொல்யூஷன்ல நமக்கு வந்து அதோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்றது இந்த பீட்டா, இந்த ஃபேக்டர் தான். ஸோ இந்த ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர்னு போறோம் இல்லையா, விச் வி கால் பீட்டா. இது எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த ஆசிலேட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அமையலாம். இதுல வந்து 3 கேஸ் இருக்கலாம். அதாவது இந்த பீட்டா இஸ் ரிலேஷன் பிட்வீன் எஸ் அண்ட் ஒமேகா. ஸோ அப்போ 3 கேஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஒன்னு வந்து எஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ 3 கேசஸ். ஸோ தேர் ஆர் 3 கேசஸ். ஸோ கேஸ் 1. ஸோ கேஸ் 1 வந்து எஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒமேகா. அப்ப என்ன ஆயிடும்னா பீட்டா வந்து பாசிட்டிவ் இல்லையா, பாசிட்டிவ் அண்ட் ரியல் குவான்டிட்டி. ஸோ பீட்டா இஸ் பாசிட்டிவ் ரியல் குவான்டிட்டி. ஸோ பீட்டா பிகம்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ரியல். அது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் கேஸ் 2 வந்து எஸ் ஈக்குவல் டு ஒமேகா. அப்படி போகும்போது பீட்டா 0 ஆயிடும் இல்லையா. ஸோ பீட்டா வந்து 0. எஸ் ஈக்குவல் டு ஒமேகா போட்டா பீட்டா 0 ஆயிடும். மூணாவது கேஸ் அதான் நமக்கு முக்கியமான கேஸ் ஆக்சுவலா. எஸ் லெஸ் தென் ஒமேகா, டேம்பிங் கம்மியா இருக்கு. இந்த இடத்துல பீட்டா வந்து இமேஜினரி குவான்டிட்டி ஆயிடும். ஸோ பீட்டா இஸ் இமேஜினரி. நம்ம கொஞ்சம் மாத்தி எழுதி பண்ணலாம். ஸோ 3 கேஸ் நமக்கு இருக்கு. இந்த 3 கேஸை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த எஸ் அதிகமா இருக்கு இல்லையா, டேம்பிங் அதிகமா இருக்கிறத நம்ம வந்து ஓவர் டேம்பிங் அப்படின்னு சொல்றோம்.
S கரெக்டா ஒமேகாக்கு ஈக்குவலா இருக்கிறது அப்படிங்கறத வந்து கிரிட்டிக்கல் டேம்பிங் அப்படின்னு சொல்றோம். S கம்மியா இருக்கிறது அண்டர் டேம்பிங். அதாவது S தான் டேம்பிங் ஃபேக்டர் இல்லையா? ஸோ S கம்மியா இருக்கிறது அண்டர் டேம்பிங். ஸோ 3 கேஸ் இருக்கு. இந்த 3 கேஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னென்ன கேஸ் அப்படிங்கறத. இதுல இந்த ஓவர் டேம்பிங்கும் கிரிட்டிக்கல் டேம்பிங்கும் ஆசிலேஷன்ஸே வராது. அண்டர் டேம்பிங் தான் ஆசிலேஷன். அதனால நம்ம டேம்ப்டு ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்றதே வந்து அண்டர் டேம்ப்டு ஹார்மோனிக் ஆசிலேட்டர் தான். ஸோ அதை வந்து நம்ம விலாவரியா அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.